The installation cost first initially நீங்க பண்ணும்போது அதுக்கு அதிகமான அளவுக்கு பண செலவுகள் ஏற்படும். அப்புறமா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்ச பிறகு அதோடைய இது காஸ்ட் கம்மியாகும். ஆனால் ஃபர்ஸ்ட் முதலீடுன்னு போடும்போது அந்த இன்ஸ்டலேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த மாதிரி இயற்கையை மாசுபடுத்தாமல் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், அதற்கு வந்து சில புதிய கண்டுபிடிப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்மளும் பயன்படுத்துறது மூலமாக இனி வரக்கூடிய இந்த பூமியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக மாசு இல்லாமல் வைத்துக் கொள்ளலாம். எலக்ட்ரிசிட்டின்னு பார்க்கும்போது நம்ம 4வது இடத்துல இருக்கோம். வேர்ல்டு லெவலில் எலக்ட்ரிசிட்டியை உபயோகிப்பதில் நம்ம 4வது இடத்துல இருக்கும். ஆனால் அதுவே ரினியூவபிள் எனர்ஜி எவ்வளோ தூரம் உருவாக்குறோம், நம்ம அதை எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோம், அந்த ரேங்கில் பார்க்கும்போது 3வது இடத்துல நம்ம வேர்ல்டு லெவலில் 3வது இடத்துல இருக்கும். சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சூரிய ஒளிக்கு மட்டும் தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக, அப்புறம் நேச்சுரல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி, நேச்சுரல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. ஏன்னா விண்டு சோலாரும் தான் எடுக்க அல்ல குறையாது. ஈஸியாக நம்மளால் அது என்ன பண்ணிக்க முடியுது, அதோடைய சக்தியை நம்ம வந்து ஆற்றலாக உருவாக்க முடியுது, அதை ஸ்டோரேஜும் பண்ண முடியுது. இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர், இந்த ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனிஸை பொறுத்த மட்டும் சமீப காலமாக நம்ம கவர்மெண்ட்டோடைய அங்கீகாரத்தினால அடுத்து வரக்கூடிய 5 வருடங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியே பார்க்கலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பங்குச்சந்தை குறித்து நிறைய தகவல்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதிலும் குறிப்பாக பல்வேறு செக்டர்ஸ் பற்றியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரினியூவபிள் எனர்ஜி செக்டர், இந்த செக்டரை பற்றியும் இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் இந்த செக்டாரோட ஃபியூச்சர் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் பங்குச்சந்தை ஆலோசகர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் மேம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நம்ம இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் அப்படின்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன மேம்? அதாவது புதுப்பிக்கத்தக்க சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்கிறது வந்து அதான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது. எல்லாருக்குமே சக்தி வேணும், அதுவும் ரெகுலராக புதுப்பிச்சுட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக நிறைய பேசப்பட்டு வருது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி, காற்று மற்றும் மழை, அப்புறம் கடல் நீர் சொல்கிறோம் இல்லையா, அது இல்லாது பார்த்திங்கன்னா பயோமேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து ஒரு ஆற்றலையோ ஒரு சக்தியோ உருவாக்கி அதை பலதரப்பட்ட மற்ற வேலைகளுக்கு எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதற்காக தனி மினிஸ்ட்ரியே இயங்கிட்டு இருக்குன்னா பாருங்கள், இது அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய முக்கியத்துவம் ஏன் மக்களுக்கு தெரிய வருது, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக நீங்கள் நிறைய டெல்லி பற்றி பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். நிறைய ஏர் பொல்யூஷன் வருது. அது அவங்க பக்கத்தில் உள்ள இதை எரிக்கிறாங்க, அந்த விவசாய கழிவுப் பொருட்கள்லாம் எரிக்கிறாங்க, அதன் காரணமாக ஏற்படுது. அது மட்டும் அல்லாது அங்கே இருக்கக்கூடிய கட்டுக்கடங்காத வாகனங்கள், அது இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வெளில வருது பார்த்தீங்களா, எமிஷன்ஸை வெளில விட்றாங்கல்ல, இதில் அளவுக்கு அதிகமாக இந்த அளவு கார்பன் டை ஆக்சைடெலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனை பற்றி யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம எண்ணத்தை விட்டு கொடுத்துட்டு போகிறோம். பெரிய சொத்துக்களை சேர்த்து வைக்காட்டி கூட நல்ல ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னாது எல்லோரும் நினைப்பாங்க. அந்த ஹெல்த்தை நாம் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் சின்ன மைக்ரான் அளவில் ஒவ்வொருத்தரும் ஸ்பாயில் பண்ண அது ஓசோனில் பெரிய ஓட்டை விழும் அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறோம், இதோடைய தேவை பற்றி மக்களுக்கு தெரிய வருது. இவ்வளோ நாளாக ஏன் அதை பற்றிலாம் பேசலை, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தேவைப்படலை. அளவுக்கு அதிகமான வெள்ளம், அளவுக்கு அதிகமான சூரிய ஒளி, இதெல்லாம் எதன் காரணமாக ஏற்படுது, ஏதோ ஒரு வகையில் நம்ம இயற்கையை வந்து சீரழிச்சதன் காரணமாக இன்று இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இனிமேலும் இது வந்து கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுவோம். நம்மளுடைய குழந்தைங்கள்லாம் ரொம்ப மாஸ்க், எப்போதுமே மாஸ்க் போட்டு, அதுவும் ஹைலியான ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு தான் வீடுகளிலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கெல்லாம் தள்ளப்பட்டுருவோம். ஏன்னா காற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த காற்றை வந்து மாசுபடுத்தாமல் அதே சமயம் நம்மளுடைய டே டு டே லைஃப்லையும் நம்ம வந்து ஒரு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும்னா
அதுக்காக நம்ம போகக்கூடிய செக்டர் தான் இந்த ரெனியூபிள் எனர்ஜி செக்டர். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. மேம் இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ இதில் வந்து ஏதாவது உட்பிரிவுகள் அந்த மாதிரி இருக்கா? ஆமாம், நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. மேஜராக பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜின்னு ஒன்று கொண்டு வருவோம், இன்னொன்று வந்து ரெனியூபிள் எனர்ஜி. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பயோமாஸ் பயன்படுத்தியும் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்லேருந்து இப்போ குப்பைகள்லேருந்துலாம் மின்சாரம் எடுக்கிறது வைக்கிறதுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கழிவுப் பொருள்கள்லேருந்து எடுக்கக்கூடியது அந்த மாதிரியும் நம்ம மின்சாரம் தயாரிக்கிறாங்க. விண்டு, சோலாரு இதன் மூலமாகவும் தயாரிக்கிறாங்க. அதனால் ரினியூபிள் எனர்ஜி அப்புறம் க்ரீன் எனர்ஜின்னு 2 கேட்டகரி கொண்டு வராங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஓசோன் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜி, ஜியோ தெர்மல் எனர்ஜி, இப்படி ஏகப்பட்ட கேட்டகரிஸாக இயற்கையை பயன்படுத்தி எந்த வகையில் எனர்ஜி கொண்டு வரலாங்கும் போது ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சு அதில் நிறைய உட்பிரிவுகள்லாம் இதில் இருக்குது. மேம் இப்போது இந்த உட்பிரிவுகள் பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போ இதில் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர் அப்படின்னு சொல்லணும்னா ஏதாச்சும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாமா? ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஈஸியாக எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா சூரிய ஒளி. ஸோ அந்த சோலாரில் இருந்து தயாரிக்கக்கூடிய எரிசக்தி அதை வந்து எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறது, அதில் என்ன மாதிரி இன்னோவேஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த ஃபாஸ்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது வந்து சோலார். இரண்டாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காற்றாலைகள், அந்த விண்டு மில்லு, விண்டு டர்பைன்ஸு, இந்த ரெண்டும் தான் இந்த செக்டரில் மேஜரான பங்கு வகிக்குது. கடல் நீரை வந்து குடிநீராக்குறது, அடுத்து பயோமாஸ் எல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த கேட்டகரியில் வராங்க. மேஜராக இந்த 2 பேர் தான் முன்னணியில் இருக்காங்கன்னே சொல்லலாம். மேம் இப்போ இதில் ஏதாவது புதுசாக டெக்னாலஜிஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா மேம்? இதில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பவரில் என்ன மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வர்றது, அதே மாதிரி விண்டு டர்பைன்ஸில் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வர்றது, எனர்ஜியை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது, அது சம் இன்னோவேஷன் கொண்டு வராங்க. அது அல்லாது ஒரு ஸ்மார்ட் கிரிட்னு சொல்லி கிரிட் மாதிரிலாம் வச்சு எப்படி நம்ம ஸ்டோரேஜை வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடியதை ஸ்டோரேஜாக கொண்டு வர்றது, இந்த மாதிரி இப்போல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் கூட பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நிறைய இன்னோவேட்டிவ் நடந்து கொண்டு தான் இருக்குதுன்னே சொல்லலாம். மேம் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ஏன்னா இப்போ தான் நமக்கு தேவை பற்றி தெரியுது இல்லையா? அப்போது இதை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் மேம்? இதோட யூசேஜ் வந்து இந்த ஃபீல்ட்ஸில் இருக்க போகுது. ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நிறைய இடங்கள் இப்போ பிரபலமாகிட்டு வருது. ஹீட்டர்ஸ் வீட்டில் வந்து நம்ம வந்து வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம், குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், குடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ தெர்மல் ஹீட்டிங் அண்ட் கூலிங்க்கு மேஜராக இண்டஸ்ட்ரியிலையும் பயன்படுத்துகிறாங்க, வீடுகள்லையும் பயன்படுத்துகிறாங்க. மேஜராக இந்த சோலார் எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பல்ப்ஸு, பவர், நிறைய ஸ்ட்ரீட் லைட்டு, வீடுகளில் கூட லைட்டு, இந்த மாதிரிலாம் பவருக்கு வந்து லைட்டுகளுக்கு வந்து உபயோகப்படுத்துகிறாங்க இந்த ரினியூபிள் எனர்ஜியை. மூன்றாவதாக அக்ரிகல்ச்சரல் லைனில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பம்ப் செட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஏற்கனவே நிறைய சூரிய ஒளி கிடைக்குது. அதை பயன்படுத்தி பம்ப் செட்லாம் போட்டு எப்படி வந்து நம்ம அக்ரிகல்ச்சரல் லைனுக்கு பயன்படுத்துறது, நார்மலாக எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துறதுக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம் இல்லையா, சோலார் பேனல் வச்சு. ஸோ இந்த 3க்கு தான் இப்போதைக்கு மேஜராக பயன்படுத்துகிறாங்க. இதிலே வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் ஆரம்ப கட்ட நிலையில் இருக்குது. இன்னும் மக்கள்கிட்ட பிரபலமாச்சுன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டு இன்னும் நல்லாவே வளரும். மேம் இப்போ ஒரு விஷயத்தில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி அட்வான்டேஜஸ் இருக்கும்போது அதுக்கான ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த செக்டாருக்குன்னு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? இதில் மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெதர் கண்டிஷன் தான். ஏன்னா இது மேஜராக இயற்கை டிபெண்ட் பண்ணி இருக்குல்ல. அப்போ நமக்கு அந்த சோலாரில் வந்து வெதர் கிளைமேட்டில் எதுவும் நம்ம எதிர்பார்த்தபடி அந்த கிளைமேட்டுடைய கண்டிஷன் கிடைக்கலன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் கிடைக்காது. இதுதான் மேஜராக. எல்லா நாளுமே நமக்கு வந்து ரவுண்ட் த கிளாக் கிடைக்குமா, அவைலபிலிட்டி அதுவும் சொல்ல முடியாது. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு பயோகேஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதில் நீங்கள் கேஸ் இருக்கும், அதில் அடுப்பில் எரியும்போது நீங்கள் வச்சு சுடுதண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் அது கொதிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் நார்மலாக எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நேரத்தில் கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இங்கே எஃபிஷியன்சிங்கிறது மற்ற எனர்ஜி ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் பண்ணும்போது அதுக்கு அதிகமான அளவுக்கு பண செலவுகள் ஏற்படும். அப்புறமா ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த பிறகு அதோடைய இது காஸ்ட்டு கம்மியாகும். ஆனால் ஃபஸ்ட்டு முதலீடுன்னு போடும்போது அந்த இன்ஸ்டலேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நான்காவது ஸ்பேஸு, அது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவு பரப்பளவை வந்து அடைச்சிக்கும். சின்ன லெவலில் சிப் மாதிரிலாம் வச்சு பண்ண முடியாது. தகடுகளே வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும், மொட்டை மாடிகளில் அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்குது. அப்புறம் ரீசைக்கிளிங்கும் பண்ணணும் இதை. ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நாங்கள் வந்து இந்த ஃபீல்ட்
ஃபீல்டில் பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டி நம்ம ஹெல்த்து அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி முயற்சி செய்யலாம். அதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த எமிஷன் மற்றதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, 0 அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது தீரவே தீராது இல்லையா, இது வந்து இயற்கை. நீங்கள் எவ்வளோ வேணால் இதில் வந்து புதுசு புதுசாக உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கலாம். இது எக்ஸாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. அது ஒரு மெயின் ரீசன் தான் நம்ம இதில் வந்து பார்க்குறோம். மூன்றாவதாக ஹெல்த்து, குளோபல் வார்மிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு காற்றை கொடுக்க முடியும். அதன் காரணமாகத்தான் இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தாலும் கூட கவர்மெண்ட் வந்து இந்த ரெனியூவபிள் எனர்ஜிக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சு தனியாக அதுக்கு நிறைய வந்து வசதி வாய்ப்புகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. மேம் இப்போது இந்த துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஏதாச்சும் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா? அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கா? நிறைய நடைமுறைக்கு வந்திருக்கு. கடல் நீரை குடிநீராக்க டீசலினேஷன் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ கடல் நீரை குடிநீராக்கிறதுக்கு மெயினாக வந்து இப்போல்லாம் அது வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும். இரண்டாவதாக இந்த ஓசோன் எனர்ஜியை பயன்படுத்தி இதை பண்ணுறாங்க. அடுத்ததாக க்ரீன் பில்டிங்ஸ் கொடுக்குறாங்க, க்ரீன் வெஹிக்கிள்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, வெர்டிக்கலாக எப்படி ஃபார்மிங் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் டெசர்ட்டை வந்து இப்போ க்ரீனிங் பாலைவனமாக்குறது எப்படி அப்படிங்கிறத இதை ரினியூவபிள் எனர்ஜி வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் சோலார் கிளாஸஸ்ஸு, அது மட்டும் இல்லாது பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கே வந்து இப்போலாம் வந்து இது வீணாயிடும் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து பயோடிகிரேடபிளாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இயற்கையை மாசுபடுத்தாமல் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், அதற்கு வந்து சில புதிய கண்டுபிடிப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்மளும் பயன்படுத்துறது மூலமாக இனி வரக்கூடிய இந்த பூமியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக மாசு இல்லாமல் வைத்துக்கொள்ளலாம். மேம் இப்போது இந்த துறை பற்றின இம்பார்ட்டன்ஸ்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போது அரசு வந்து இதுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க மேம் இந்த துறைக்கு? கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்டும் போதுமே ரினியூவபிள் எனர்ஜி செக்டருக்கு தனியாக நிதி ஒதுக்கீடே பண்ணுவாங்க. போன பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 19,500 கோடி ரூபாய் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் சப்சிடரி கொடுக்கறதுக்காகவும் பிரிச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த வாரில் வந்த பிறகு தெரியும். ஸோ ஒரு செக்டர் உருவாக்கி ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணி இன்னும் நிறைய வசதி வாய்ப்புகள் லோன்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் கொண்டு போய் சேர்க்கறது எல்லாமே கவர்மெண்ட்டுடைய பெரிய பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து நார்மலாக ஈஸியாக மக்கள்கிட்ட வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா இதனுடைய காஸ்ட்டு எஃபிஷியன்சிலாம் பார்த்துட்டு ஏற்கனவே ஈஸியாக உள்ளதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். யூஸ் பண்ண பிறகு ரொம்ப ஈஸியாக இருக்கும், காஸ்ட்டு நமக்கு ரொம்ப கம்மியாகும். நார்மலாக வர எலக்ட்ரிசிட்டி பில்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் முதல்ல மக்களுக்கு அது தெரிய வைக்கணும்ல, அதை பயன்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நார்மல் எலக்ட்ரிசிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. எலக்ட்ரிசிட்டின்னு பார்க்கும்போது நம்ம 4வது இடத்துல இருக்கோம். வேர்ல்டு லெவலில் எலக்ட்ரிசிட்டியை உபயோகிப்பதில் நம்ம 4வது இடத்துல இருக்கோம். ஆனால் அதுவே ரினியூவபிள் எனர்ஜி எவ்வளோ தூரம் உருவாக்குறோம், நம்ம அதை எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோம், அந்த ரேங்கில் பார்க்கும்போது 3வது இடத்துல, நம்ம வேர்ல்டு லெவலில் 3வது இடத்துல இருக்கும். இந்த ரினியூவபிள் எனர்ஜி இங்கே மட்டும்தான் பேசப்படுதுன்னு கிடையாது. உங்களுக்கு சைனாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அடுத்து யூஎஸில் யூஸ் பண்ணுறாங்க, பிரேசில் அண்ட் கனடாவில் கூட. கனடாலாம் பார்த்தீங்கன்னா எப்போதும் குளிர் பிரதேசம் தான். ஆனால் அங்கேயும் இந்த ரினியூவபிள் எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணுறது, ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே நேச்சுரல் கேஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒரு ரிசர்ச்சே போயிட்டுருக்கும். ஸோ அந்த வரிசையில் நம்மளும் இணைஞ்சிருக்கிறோம். நம்மளும் இந்த ரினியூவபிள் எனர்ஜியை எப்படி தரமாக உபயோகப்படுத்துறது, லகுவாக்கி அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு கார்பரேட்டுக்கெலாம் எந்த லெவலுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணால். ஏன்னா கார்பரேட்ஸ்லேயும் இதெல்லாம் பெரிய பெரிய இடங்கள் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மூலமாக இதை கொண்டு போனோம்னா அங்கே உள்ள தனிநபர்களுக்கு மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எப்போ வந்து வீடுகளுக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறுதோ அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி தேவைகளுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு அருமையான வரப்பிரசாதம். நம்ம ஊரில் சூரிய ஒளி அடிக்கிற அளவுக்கு வேறு எந்த ஊர்லேயும் அடிக்குமா அப்படிங்கிற சந்தேகம்தான். அந்த சூரிய ஒளியை நம்ம எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம், சும்மா துணி காய வைக்கவும் அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி எனர்ஜி ப்ராடக்ட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா நிச்சயமாக நிறைய பேருக்கு இங்கே இந்த ஃபீல்டில் வந்து வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிது. இந்த ஃபீல்டில் வரைக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் பீப்புள்ஸ் மேலே வேலையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. புதுசாக நிறைய கம்பெனிஸ்கள் உருவாகும், அது சம்மந்தப்பட்ட ஜாபும் உங்களுக்கு உருவாகும். ஸோ அதனால தான் இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டருக்கு கவர்மெண்ட் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸே நிறைய இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்னே நிறைய இருக்குது. அதன் மூலமாகவும் நிறைய பேர் பலன் பெறலாம், தனிநபர்கள் வைக்கும் போதும் பலன் பெறலாம். அக்ரிகல்ச்சர் லைனுக்கு நீங்கள் வந்து போர்வெல்
இந்த மாதிரிலாம் வைக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த சோலார் மூலமாக போகும்போது அங்கே உங்களுக்கு லோனு சப்சிடிஸ் இதெல்லாம் கிடைக்குது. ஸோ கவர்மெண்ட் தங்களால் முடிந்த அளவுக்கு இந்த செக்டருக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுத்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். மேம் இப்போ இதில் வந்து என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க மேம்? ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட துறையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்கல்ல, என்னென்ன மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க? இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ஒரு 4 ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இவங்க ஒர்க் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்கெல்லாம் பார்த்துக்கிறது, அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான உற்பத்தி பொருட்கள் மூலப்பொருட்கள்லாம் கொடுத்து உதவுறது, அந்த மாதிரிலாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது. அப்படி வருகிற வரிசையில் பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா IREDAன்னு சொல்லுவோம், இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு இதுக்கு பேர். ஸோ 1987 இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி யாரெல்லாம் உருவாக்குறாங்களோ, கார்பரேட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி முழுக்க முழுக்க ரினியூவபிள் எனர்ஜிக்கு மட்டும்தான், மற்றதுக்குலாம் அவங்க வந்து இது பண்ணவே மாட்டாங்க. அது இல்லாது பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சோலாருக்கு மட்டும், சூரிய ஒளிக்கு மட்டும் தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக. அப்புறம் நேச்சுரல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி, நேச்சுரல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. ஏன்னா விண்டும் சோலாரும் தான் எடுக்க எடுக்க அல்ல குறையாது. ஈஸியாக நம்மளால் அது என்ன பண்ணிக்க முடியுது, அதோடைய சக்தியை நம்ம வந்து ஆற்றலாக உருவாக்க முடியுது, அதை ஸ்டோரேஜும் பண்ண முடியுது. இந்த வசதிக்காக இந்த மாதிரி ஒரு 4 ஆர்கனைசேஷனை உருவாக்கி அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் கொடுக்கறது, அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மாதிரி நல்ல ஆர்கனைசேஷன் ஒரு 4 ஆர்கனைசேஷன் இது சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது. அது அல்லாது மினிஸ்ட்ரியே தனியாகவே நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு தனியாகவே இருக்குது. அவங்களும் இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் அங்கெல்லாம் யாருக்கு கொடுக்கலாம், யார் வந்து ரொம்ப புவராக கம்மியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து அவங்களை எப்படி முன்னேற்றம் கொண்டு வர்றது, வேலை வாய்ப்புகளை எப்படி அந்த இடத்துல உருவாக்குறது, இதன் மூலமாக எப்படி வேறு பெரிய பெரிய ஆலைகள் உற்பத்தி இது. ஸோ அதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலைகளும் கொடுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஆர்கனைசேஷனும் இருக்கிறாங்க, தனியார் டிபார்ட்மெண்ட்ஸும் இங்கே அவைலபிள் உண்டு. மேம் இப்போ ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்த ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்து ஏதாவது கம்பெனிஸ் இருக்கா? ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்த கம்பெனிகள் ஆரம்பத்துலேருந்தே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எஸ்பெஷலி நம்ம ரிலையன்ஸ் எல்லாம் அவங்க நார்மல் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாலும் கூட இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ்க்கும் தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெரிய கம்பெனிங்களான ரிலையன்ஸு, டாடா பவர் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10-15 கம்பெனிஸ்க்கு மேலே இந்த ரினியூவபிள் எனர்ஜியை உற்பத்தி பண்ணக்கூடியவங்க, பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஃபினான்ஸ் கம்பெனி, இப்படி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கிறாங்க. SJVங்கிற கம்பெனி, PFCங்கிற கம்பெனி, அதுக்கப்புறமா இந்த IREDA இப்போ லிஸ்டிங்க்கு வந்துருந்தது. 32 ரூபாய்க்கு வந்து எனக்கு 150 ரூபா போயிட்டு இருக்கு. அப்புறம் அதானி கிரீன் எனர்ஜி, வெப் சோலார் எனர்ஜி, ஜோடியாக் எனர்ஜி, இப்படி எனர்ஜின்னு இதே சேர்ந்துருக்கும். அது எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதை நம்மளுடைய நிகழ்ச்சியில் தனிப்பதிவாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் டீட்டெயில்டாக நீங்கள் அதில் என்னென்ன கம்பெனி வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர், இந்த ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனிஸை பொறுத்த மட்டும் சமீப காலமாக நம்ம கவர்மெண்ட்டோடைய அங்கீகாரத்தினால அடுத்து வரக்கூடிய 5 வருடங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியே பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேம் இப்போ மற்ற துறை அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? அண்ட் இது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? மற்ற எல்லா துறைகளுமே எப்போதுமே நீட்ஸ் இருக்குது. பேங்கிங்கு, அது இல்லாமல் FMCG, ஃபார்மா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம அதோட தான் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த ரினியூவபிள் எனர்ஜிங்கிறது ஏன் இப்போ சமீப காலமாக முக்கியத்துவம் வாய்ந்திருக்குன்னா இந்த மாசு தூசு அப்படிங்கிற இந்த விஷயங்களால் தான். ஸோ இது அதிக அளவு இப்போ ஒரு டெல்லியில் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுது. பட்டாசுலாம் நீங்கள் கொளுத்தும் போது பேப்பரில் அன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வந்து சென்னையில் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உமிழ்ந்து கொண்டே இருந்தால் ரெகுலராக எப்போதுமே ஒரு புகை சூழ்ந்த இடத்துல தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வரும். அதனால் இதன் காரணமாக நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இதை தவிர்ப்பதற்குன்னு வேணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் வீட்டில் ஹீட்டர்ஸ் உபயோகப்படுத்துறதுக்கு வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் கிடைக்காது. மாடிகளில் வைத்து கூட நீங்கள் ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து எவ்வளவுக்கு அளவு இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டரை யூஸ் பண்ண முடியும்னு நம்ம கொஞ்சம் யோசித்தாலே போதும். ஏன்னா உங்களுடைய அடுத்த தலைமுறை அப்போ தான் மாசு இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்ம வந்து மரங்களை வெட்டாதீங்கன்னு சொல்கிறோம், அங்கே ஏற்கனவே மரங்கள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கு.
இருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி, ஏகப்பட்ட காரு, வெஹிக்கிள்ஸு, கனரக வாகனங்கள், இப்படி டெய்லி அவ்வளோ வாகனங்கள் உமிழ்கின்ற இந்த கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு டாக்டர்ஸோட ரிப்போர்ட்லாம் சமீப காலமாக அதிகரிச்சுட்டு வருது. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் நம்மளால் முடிஞ்ச அளவு இது எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அல்லது குழுவாக இணைந்து இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் அவங்களால ஸ்டெப்ஸ் தான் எடுக்க முடியும். இதையும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளையும் ரினியூவபிள் எனர்ஜி சோலார் பேனல்ஸ் எல்லாம் வைக்கணும், அந்த மாதிரிலாம் எதிர்காலத்தில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உலக லெவலில் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மக்கள் தொகையும் அதிகம், இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களும் அதிகம். அப்படி இருக்கும்போது அதை எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்திரமாக நியாயமாக நல்லா யூஸ் பண்ணிக்கிறோமோ மற்ற அதர் எனர்ஜி ப்ராடக்ட்ஸோட தேவைகள் நமக்கு கம்மியாகும். அதை நமக்கு அதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே அதிகமான விலை கொடுத்து வாங்குகிறோம். பெட்ரோல்லாம் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம். ஸோ அதுக்கு மாற்றாக என்னன்னு மக்களும் யோசிக்க ஆரம்பித்தா நிச்சயமாக சுகாதாரமான ஒரு வாழ்க்கையும் வாழலாம். அதே சமயம் நம்மளுடைய டே டு டே லைஃப்லையும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலையும் வாழ முடியும். அந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு செக்டர். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி செக்டரை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தமட்டிலையும் அது சம்மந்தப்பட்ட கம்பெனிகளை வாங்கினா பலன் பெறலாம். தனிநபராக இருப்பின் நான் சொன்ன விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கிட்டா நிச்சயமாக ஒரு மாசு இல்லாத ஒரு பூமியை நம்மளால் உருவாக்க முடியும். மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. நன்றி. நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மறக்காம நியூஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.